ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா என்னையா எல்லாரும் தயாரா? how many of you are excited, how many of you are happy and super curious to know what this session is about? So பசங்களா நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. do you all know that? I hope all of you are excited for that. ஏன்னா நிறைய பேர் ஸ்கூலில் they'll have flag hoisting, ஸ்வீட்ஸ்லாம் தருவாங்க. தட் இஸ் வாட் ஐ ஹாவ் இன் மெமரி. உங்கள் ஸ்கூலில் என்னடா பண்ணுவாங்க? ஃப்ரீடம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு சின்ன வயசில் அது இட்ஸ் அ கோர் மெமரி. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ளாக் ஹாய்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்வீட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். சின்ன மிக்சரும் ஸ்வீட்டும் தருவாங்க. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ ஹாவ் சச் நைஸ் குட் மெமரிஸ் கோயிங் ஆன் ஹேப்பனிங் ஃபார் யூ. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வேதாந்திலி we have some good news to share with everybody. Okay, so same Durga says sir என் ஸ்கூல்லே அதே தான் சார். பரவாயில்லடா, காலங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஐ ஃபீல் ஹாப்பி. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸோ இன்னைக்கு வேதாந்துல ஃபார் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே we have something super amazing. நான் ரொம்பலாம் உங்கள் டைம் எடுக்க போகிறதில்ல, பட் this is something extraordinary. I want all of you to utilize it in ways that you want. Okay, so usually independence day இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவிட்டிஸ் அப்போ நம்ம யூஸ்வலாக இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நானுமே பார்த்தீங்கன்னா போன 3 நாள் நான் சொன்னேன், டேய் வெயிட் பண்ணுங்கடா, டோன்ட் பை எனி புக் ஆர் கோர்ஸ், வெயிட் ஃபார் August 11th. ஸோ August 11th வந்தாச்சு. நான் ஏன் வெயிட் பண்ண சொன்னேன்னா, ஏன்னா நம்மளோட வேதாந்துல இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக, அதாவது 80 years of freedom. Do you know that? How many of you know that? எப்படா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு? ஹிஸ்ட்ரி நம்ம சோஷியல்ல படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ we have 80 years of freedom and we are celebrating that this year பசங்களா. ஸோ அதுக்கு we have some amazing news to share with all of you. வேதாந்துல இருக்க எல்லா கோர்ஸ், எல்லா புக்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துலயுமே there is a discount பசங்களா. ஹாப்பியடா? ஹாப்பினா சாட்ல ஒரு ஃபயர், ஒரு ஏடி. நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிருந்தாங்க, சார் விடியல் நான் இப்போ சேரட்டுமா, சேலஞ்ச் 100 இப்போ வாங்கட்டுமா? ஸோ எஸ், உங்க கேள்விக்கு இன்னைக்கு ஐ வில் கான்ஃபிடென்ட்லி சே எஸ், கோ அஹெட், பிகாஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஆர் அட் அ வெரி குட் ப்ரைஸ் பசங்களா. அண்ட் கண்டிப்பா 18th August அப்புறம் ப்ரைஸ் ஏறிடும். பழையபடி it will become slightly more than what you have in this Independence Day offer. Okay, so வரீங்களா பார்க்கலாமா? நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் so that you guys know what is there for you. and எல்லாத்துக்கும் லிங்க் நான் சாட்லயும் இந்த வீடியோக்கு கீழேயும் பின் பண்ணிடுறேன். ஓகேவாடா? are you all excited? shall we go? so இது வெறும் தமிழ் சேனல்ல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா எல்லா வேதாந்தோட சேனல், எல்லா கோர்சஸ்லயுமே we have some amazing news. Let's look at them one by one. So prime batch தான் தெரியுமா பசங்களா? யார் யாருக்கு தெரியும்? 10th பசங்களுக்கு அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். 11th and 12th பசங்க தமிழ்நாட்டில் everybody, almost everybody knows about the prime batches. prime batch வேதாந்துல பேர் என்னதுடா தமிழ்ல? Can you all please let me know? prime batch I think நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருப்பாங்க. So நம்மளோட prime batches are called as Vidiyal batches. Yes, Raghavarshini, பரவாயில்லையா? Raghavarshini is 10th standard student, but she is aware. Good, I am very happy. Raghavarshini 10th தான் படிக்கிறாங்க, ஆனா கரெக்டா சொல்லிருக்காங்க. Vidiyal batch தான் நம்மளோட prime batches பசங்களா. 11th and 12th prime batch என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a revolution students and parents. ஏன்னா டே யூஷுவலா நான் படிக்கிறப்போ பசங்களா இதெல்லாம் உனக்கு தெரியணும். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி அவேர். நான் படிக்கிறப்போ 12 வருஷம் முன்னாடி, நான் 2013 படித்தேன். அப்போது ஜேஇ கோச்சிங் இந்த மாதிரி கோச்சிங் போனால் 1.5 லட்சம். எப்போ? 12 வருஷம் முன்னாடி. அண்ட் டு யூ நோ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ப்ரைம் பேட்ச்? இட்ஸ் லெஸ் தேன் 10,000. ஓகே, ஸோ அதான் ப்ரைம் பேட்சோட பியூட்டி. ஏன் இதை உருவாக்குனாங்க வேதாந்துலன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே you should not give a reason that என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அதனால நான் படிக்க மாட்டேன், அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது சொல்லி we broke that barrier. உண்மையிலே
பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்கு. ஏன்னா நானே நேரில் மீட் பண்ண போவேன்ல, நான் அப்போ கோயம்புத்தூர் வரப்போ ஒரு பையன் வந்து ஹீ ஸ்டடிங் இன் அ குருகுல், அவன் வந்து விடியல் பேட்சில் படிக்கிறான். ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி பசங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபார் மெனி சில்ட்ரன் திஸ் கிவ்ஸ் ஆக்சஸ் டு த பெஸ்ட் காலேஜஸ். இந்த பேட்ச்லேருந்து ஐஐடிக்கு போயிருக்காங்க. போன வருஷம் நம்மளோட ஸ்டேட் டாப்பர் ஹீ ஸ்டடிட் இன் திஸ் பேட்ச், விடியல் பேட்ச், நம்மளோட பரமேஸ்வர். இன்னைக்கு ஹீ ஸ்டடிங் இன் ஐஐடி மெட்ராஸ். அவன் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா எனக்கு கால் பண்ணாங்க. த டே ஹீ ஜாயின்ட் ஐஐடி மெட்ராஸ், அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி தே தேங்க்ட், சார் நாங்கள் காலேஜ் போய் சேர போகிறோம், ஜஸ்ட் வாண்டட் டு இன்ஃபார்ம் யூ. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறப்போ இதெல்லாம் நடக்குமான்னு we never imagined, but it has happened பசங்களா. now the dream is even bigger. அடுத்த கனவு இந்த பேட்சஸ்லேருந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் டாப்பர் கொண்டு வரணும். அந்த மாதிரிலாம் கனவோடு நாங்கள் உழைக்கிறோம். ஸோ இதான் நம்ம விடியல் பேட்ச், வேதாந்து பிரைம் பேட்ச் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு பேச போகிறேன். விடியல் பேட்ச் வந்து நம்ம வேதாந்தில் நடக்கும் பசங்களா கிளாஸஸ், யூடியூப்பில் கிடையாது. இது வந்து 11th இருக்குது, 12th இருக்குது. 11th 2 years ப்ரோக்ராம், 12th 1 year ப்ரோக்ராம், அண்ட் ஜேஇக்கு இருக்குது, நீட்டுக்கு இருக்குது. ஸோ பிசிஎம் படிக்கிறவங்க ஜேஇ சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த காலத்தில் பசங்களா டோன்ட் கெட் மீ ராங், இதை வந்து நீங்கள் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு தப்பாக இன்டர்பிரேட் இட், பட் போர்டு எக்ஸாமை விட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் தீஸ் டேஸ். ஏன்னா தே கிவ் யூ ஆக்சஸ் டு வெரி குட் காலேஜஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக போர்டுக்கு மேலே படிக்கிறது அவசியம் ஆயிடுச்சுடா. உண்மையிலே இந்தியாவில் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 12th எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரொம்ப அதிகமாச்சுடா. நான் படிக்கிறப்போ 10 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் படிப்பாங்க இந்த மாதிரி ஐஐடி, நீட்டு, என்ஐடிக்கெலாம். ஆனால் இப்போது 10 லட்சம் பேரில் 5 லட்சம் பேர்கிட்ட படிக்கிறாங்க ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் யூ ஆல்சோ ஷுட் ஸ்டெப் அப், ரைஸ் அப் டு தட் லெவல். ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா யூடியூப் மாதிரியே இதே மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் டீச் பண்ணுவோம். வேதாந்து பிளாட்ஃபார்ம் இது ஆன்லைன் பேட்ச். ஸோ இந்த பேட்சில் துபாயிலேருந்து படிக்கிறாங்க என் ஸ்டூடெண்ட்ஸ். தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் குவைத், தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் மலேசியா, தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். பசங்க சும்மா சொல்லடா, சீரியஸாகவே தேர் தேர். எனக்கும் ஃபஸ்ட்டு கேட்குறப்போ சும்மா கலாய்க்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் உண்மையிலே தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அப்ராட் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் திஸ் பேட்ச். தமிழ்நாட்டில் ஆப்வியஸாக ஃப்ரம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர், ஹைதராபாத், அங்கேருந்துலாம் நம்மளோட பசங்க தே ஆர் ஜாயினிங் திஸ் பேட்ச் அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். சார் 11th 2027 சார்? ஆமாண்டா, கிளாஸ் 11 2027க்கு விடியல் பேட்ச் இருக்குது. ஸோ லைவ் கிளாஸஸ், கிளாஸ்க்குள்ளே டவுட் கேட்கலாம், கிளாஸ்க்குள்ளே குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் சீரீஸ் உண்டு, பார்ட் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், டெடிகேட்டட் டெலிகிராம் குரூப் வேர் டீச்சர்ஸ் வில் ஷேர் அசைன்மெண்ட். இதெல்லாம் நடக்குது பசங்களா. ஆக்சுவலி இட்ஸ் ஹேப்பனிங். யூ கேன் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேரலாமா சார்? ஆப்வியஸ்லி பசங்களா, யூ கேன் ஜாயின் நவ். இதான் உங்களோட டீச்சர்ஸ் ஜேஇ பேட்ச். ஸோ இப்போ நீங்கள் சேரலாம். இந்த பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ பழைய கிளாஸஸ்க்கு ரெக்கார்டிங்ஸ் தான் கிடைக்கும். இப்போ போயிட்டு இருக்கிறத நீ லைவாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பேட்ச் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஓகே, ஸோ இதான் உங்களோட டீச்சர்ஸ். ஐ டாக் அபவுட் டீச்சர்ஸ் ஆல்சோ. நானுமே இந்த பேட்சில் டீச் பண்ணுறேன் பசங்களா. 11th என் போர்ஷன் இப்போதைக்கு இட்ஸ் டன். சுரேஷ் சார் மேத்ஸ் என் கூட ஷேர் பண்ணுவார். சிவா சார் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட். சரவணன் சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. ஸோ ஹீ டிட் இஸ் PhD ஃப்ரம் IIT கான்பூர். அப்புறம் ராஜா சார் வில் டீச் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இவங்கெல்லாம் இந்த பேட்சில் டீச் பண்ணுறாங்க பசங்களா. பெஸ்ட் பார்ட் இஸ் இன் தமிழ். ஹாப்பியா? ஸோ இதே மாதிரி எப்படி யூடியூப்பில் நீ படிக்கிற அதே மாதிரி பசங்களா. இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழில் ஜேஇ கோர்ஸ். தமிழ்னா சுத்த தமிழ் இல்லை பசங்களா. இப்போ நான் யூடியூப்பில் பேசுகிற மாதிரி லைக் தங்கிலீஷ் பேசிக்லி. ஓகே, ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கும். இது வந்து யூடியூப்பில் கிடையாது பசங்களா, வேதாந்து பிளாட்ஃபார்மில். நீ ஃபோன்லேயே ஜாயின் பண்ணலாம். ஃபோனில், லேப்டாப்பில் யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் விடியல் 2 years பேட்ச். பாத்தியா, திஸ் இஸ் த ஓவரால் ப்ரைஸ். டே, கேன் யூ லெட் மீ நோ இன் த chat பசங்களா. That is what I want to hear from parents and students. Are you all happy, excited? ஏன்னா பசங்க நிறைய பேருக்கு இது ஒரு 2வது வாய்ப்பாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஒரு கோச்சிங் சேர்ந்துருப்பீங்க, செட் ஆகாமல் இருக்கும். சார் எனக்கு செட் ஆகலை சார், எனக்கு இந்த டீச்சர் பிடிக்கல, எனக்கு கிவ் அப் பண்ணிடலாம் போல் இருக்குது,
ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஜாயின்ட் அஸ், தே ஹவ் இம்ப்ரூவ்ட். ஏன்னா இந்த பேட்ச்சில் வி டீச் ஃப்ரம் பேசிக்ஸ் பசங்களா. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஏன்னா இந்த பேட்ச்சில் எல்லாம் நம்ம யூடியூப் பசங்க தான் மெஜாரிட்டி. ஆல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி வித் அஸ் இன் திஸ் பேட்ச். ஸோ வி டீச் ஃப்ரம் த பேசிக்ஸ் அப் டு மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் லெவல். அந்த அளவுக்கு கொண்டு போவோம். இதுலேருந்தே வி ஆர் ப்ரொடியூஸ் 99 percentiles. ஒருத்தன் 2 பேர்லாம் இல்லை, லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ப்ரொடியூஸ் 99 percentile. ஐஐடிக்கே ஒரு பையன் போயிருக்கான். கேன் யூ இமேஜின்? ஓகே, ஃப்ரம் யூடியூப் 10th ஐஐடினா என்னன்னு தெரியாமல் 11th வந்து தே ஹவ் ஸ்டார்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ப்ரைஸ் பசங்களா. இது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது முழு ஃபீஸா? எஸ், திஸ் இஸ் த ஓவரால் ஃபீஸ். ப்ரைம்னா புக்ஸ் இல்லாமல், இது புக்ஸோட. புக்ஸ் வேணும்னா எங்களோட வேதாந்து ஸ்டடி மெட்டீரியல்னா புக்ஸோட சேர்ந்து வரும். இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும் பசங்களா. ஓகே, ஸோ இதெல்லா லிங்க்குமே நான் சாட்டில் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும். ஓகே, இக்னைட் எக்ஸ் 10th இருக்கா சார்? ஆமாம், டேய் வெயிட் பண்ணுங்கடா, வரேன்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் 12th standard. சார் 11th பேசுனீங்க, 12th இருக்கா சார்? எஸ். அண்ட் பசங்களா, ஒரு குட் நியூஸ் ஃபார் 12th இஸ் ஐ வில் பி டேக்கிங் செஷன்ஸ் இன் 2 weeks. Do you know that? Day 12th பசங்களா, VDL batch students, if anybody is here, can you let me know in the chat? So என்னோட கிளாஸ் இந்த பேட்ச்ல இன்னும் 2 வாரத்தில் ஆரம்பிக்கும் பசங்களா. So I will be teaching 12th standard VDL batch in the coming weeks. So இந்த பேட்ச்ல அதே டீச்சர்ஸ் தான் பசங்களா. இந்த டீச்சிங் செட்டு ராக் சாலிட், அதாவது பயங்கரமாக செட் ஆயிடுச்சு. அதான் இந்த டீச்சிங் டீம் வந்து அடுத்த 5-10 yearsக்கு மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். I only hope and pray it doesn't change, because it's an amazing team பசங்களா. சீரியஸா, it is fantastic. You will know it when you are studying with these teachers. எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பசங்களுக்காக எஃபர்ட் போடுற டீச்சர்ஸ். ஓகே, சிவா சார் is one of the most dedicated teachers. He takes lot of classes, extra solving, extra assignment discussion சிவா சார் பண்ணுவார். சுரேஷ் சார் அவர் எக்ஸ்ட்ராவா அவரே உருவாக்குவார் அசைன்மெண்ட்ஸ். சரவணன் சார் ஆர்கானிக், பசங்க பயப்படுறதே ஆர்கானிக். ஆனால் யோசித்து பார், ஆர்கானிக் தமிழில் புரிஞ்சு படித்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பயம் ஆர்கானிக் தான். ஆனால் ஆர்கானிக்கில் தான் நம்ம சரவணன் சார் இஸ் a legend. He is one of the best teachers of organic பசங்களா. அண்ட் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அவர் யூடியூப்லேயே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த VDL JE batch for 2027. அண்ட் ராஜா சார் இஸ் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஐ எம் ஷூர் யூ would have seen his lectures. So VDL 1 year. Are you happy? So it is just 3,000 பசங்களா for next நம்ம ஏப்ரல் வரைக்கும் we teach you until 2nd JE mains. ஏன்னா அப்போ எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதான் VDL 1 year ப்ரோக்ராம் பசங்களா. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரீப்ளே வரும்டா, ரீப்ளே கிடைக்கும். ஸோ நீ நடுவில் தான் சேர்ற, இது புது பேட்ச் கிடையாது பசங்களா, போயிட்டுருக்க பேட்ச். ஸோ இன்னும் 4 மாதம் கிளாஸ் நடக்கும். அதில் தான் உனக்கு அசைன்மெண்ட்டு டிஸ்கஷன்ஸ் கிடைக்கும். நடந்து முடிஞ்ச கிளாஸஸ் ரெக்கார்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 12th VDL batch. ஸோ இப்போ நீட்டுக்கு இல்லையா சார்? ஸோ நீட் ஆல்சோ வி ஹாவ் அ பேட்ச் பசங்களா. அண்ட் நீட்டில் யூ ஹாவ் த சேம் செட் ஆஃப் டீச்சர்ஸ். அண்ட் இவங்க கூட பயாலஜி யார் நடத்த போகிறா? பயாலஜி வந்து ருஹானி மேம் வந்து பயாலஜி ஒலிம்பியாட் கோல்டு மெடலிஸ்ட். அவனை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேம் மட்டும் இங்கிலீஷில் டீச் பண்ணுவாங்க, அவங்க தமிழ் கிடையாது. ஏன் சார் பசங்களா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது, சார் எங்களுக்கு பெஸ்ட் டீச்சர் இந்தியாவிலே கொண்டு வாங்க. பசங்களா, அந்த மாதிரி டீச்சர்ஸ் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யூடியூப் இஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் வெரி யூ ஹாவ் டு பி ஹை எனர்ஜி, அனிமேட்டட். ஆனால் செம்ம கண்டென்ட் உள்ள டீச்சர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்கடா, நிறையா பசங்களுக்கு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸில் ருஹானி மேம் ஒருத்தாங்க. ஷீ இஸ் ஒலிம்பியாட் கோல்டு மெடலிஸ்டோட டீச்சர் பசங்களா. ஒலிம்பியாட்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீட் இஸ் ஹியர், ஒலிம்பியாட் இஸ் ஸ்கை லெவல். ஸோ ஒலிம்பியாடில் கோல்டு மெடல் எடுத்த பையனை ட்ரெயின் பண்ணவங்க அவங்க தான் இந்த பேட்சில் டீச் பண்ணுறாங்க நம்ம VDL பசங்களுக்கு. நீட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்மளோட சிவா சார் அண்ட் சரவணன் சார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ நீட்டுக்குமே 2 years இருக்குது. 11th நிறைய பேர் ஆல்ரெடி பசங்களா VDL வந்து அது மட்டுமே போதும். ஓகே, இட் இஸ் இனஃப் டு கெட் above 650+ in your NEET. Trust me, it is more than enough. அதை மட்டும் நீ உருப்படியாக ஃபாலோ பண்ணினா 650க்கு மேலே நீ எடுக்கலாம். இஃப் யூ புட்
ரெகுலர் எஃபர்ட் எங்களோட டெஸ்ட் ஒழுங்காக எழுதுனீங்கன்னா. ஸோ திஸ் இஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் 2 years ப்ரோக்ராம் 2028க்காக. ஸோ இது வந்து இப்போ போயிட்டு இருக்க பேட்ச். யூ வில் ஜாயின் இன் பிட்வீன். பழைய செஷன்ஸ் ரெக்கார்டிங்காக உனக்கு கிடைக்கும். ஓகே, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ஸோ இதான் நீட்டோட ப்ரைஸ் பசங்களா. 2 yearsக்கு 6,000 ஃபார் ப்ரைம். ப்ரைம்னா வெறும் ரெண்டுமே ஒரே பேட்ச் தான், ரெண்டுமே எல்லாமே சேம் பசங்களா. இதில் புக்ஸ் கிடையாது, இதில் புக்ஸ் உண்டு. அண்ட் இதில் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, பயாலஜி எடுக்கிறேன்னா யாரா அது? டே ஜஷ்வந்த், ஆசையை பாடுறா டே. அதான ஒரே ஒரு சப்ஜெக்ட் நான் இன்னும் எடுக்கல. நான் வந்து பயாலஜி குவிஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நீட்டு பசங்களுக்கு. ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப். பயாலஜி டே, நான் இன்ஜினியரிங் படித்தேன்டா, எனக்கும் பயாலஜிக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. பட் ஐ ட்ரை டு கீப் சம் குவிசஸ் ஸோ தட் யூ கைஸ் ஆர் மோட்டிவேட்டட் டு ஸ்டடி. ஸோ 1 year 12th மட்டும் கூட இருக்குது பசங்களா நீட் 1 year ப்ரோக்ராம். அதாவது நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்க. அண்ட் பசங்களா இது எல்லாத்துலேயுமே we have ஆன்லைன் டெஸ்ட். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் டெஸ்ட் வந்து ஆன்லைனாக இருக்கும்னு சொல்கிறாங்கடா. ஆன்லைன்னா ஐ மீன் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட்லி கன்ஃபார்ம். ஸோ அதனால் ஆன்லைனுக்கும் ரெடி ஆகிக்கோங்கடா. பென் அண்ட் பேப்பர் தான் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ 12th படிக்கிற பசங்க உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, சரியா? ஸோ விடியல் நீட் 1 year இருக்குடா. ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட் பசங்க. அதே டீச்சர்ஸ் பசங்களா. பயாலஜி மட்டும் இங்கிலீஷ்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். ஏன்னா பயாலஜியில் லைக் மெனி ஆஃப் யூ ரிக்வெஸ்டட், வி காட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்தியா, ருஹானி மேம். அவங்க ஆக்சுவலாக ஏகலவ்யா பேட்ச் நீட்டுக்கு எடுக்கிற டீச்சர். அவங்க தான் நம்மளோட பயாலஜி ஃபார் 11th and 12th விடியல் பேட்ச். ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் டீச்சர் பசங்களா. இதான் 12th 1 year நீட் ப்ரோக்ராம். ஹாப்பியாடா பசங்களா? முழு ஃபீஸ் 2,000 ரா. I really wish this reaches everybody. So நீங்களே parents and students, if you are watching this, do share it to your friends. சும்மா நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்கள்ல கற்றுக்கணும், ஆனால் வாய்ப்பு அவ்வளோவா இருக்காது. அவங்களுக்குலாம் தெரியணும்டா, அந்த ஆசையில் தான் we are உருவாக்கிஃபைங் these things. Okay, so it has to reach the right set of students. I really wish you guys will help us in that. Okay, so இது வந்து முழு ஃபீஸ் பசங்களா. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் 1 year வித் டெஸ்ட் சீரீஸ். ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து மே மாதம் பசங்களா. ஓகே, இது ஆன்லைன்ரா, ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைன் இது எல்லாமே ஆன்லைன். நான் பேசுறது எல்லாமே ஆன்லைன் பசங்களா. இது புக்ஸ் இல்லாமல் இது புக்ஸோட, அதான்டா டிஃப்ரென்ஸ். மீது எல்லாமே சேம்டா, மீது எல்லாமே சேம். ஓகே, அண்ட் விடியல் ட்ராப்பர்ஸ். ஸோ திஸ் மெனி ஆஃப் யூ ஆஸ்ட், சார் விடியல் ட்ராப்பர்ஸ் பேட்ச் இருக்கா சார் ஜேஇக்கு? எஸ் பசங்களா, விடியல் ட்ராப்பர்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ விடியல் வந்து 11th and 12th மட்டும் கிடையாது, ட்ராப்பர்ஸ்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் எழுத போகிறவங்களுக்கு இது இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு பசங்களா. வெரி ரீசென்ட்லி, ஐ திங்க் 1 month or 1.5 months பேக். ஸோ ப்ளீஸ் do check it out for droppers, same set of teachers. And இதோட price is prime 3,000 for 1 year பசங்களா. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எழுதுற வரைக்கும். இன்ஃபினிட்டி இஸ் வித் த புக்ஸ். இன்ஃபினிட்டி ப்ளஸ்னா உனக்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க, அகடமிக் மென்டர். உன் கூடயே ஒர்க் பண்ணுவாங்க, உனக்கு டைம் டேபிள் ஸ்கெடியூல் எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி உனக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக வேணும்னா யூ கேன் கோ ஃபார் இன்ஃபினிட்டி ப்ளஸ். மற்றபடி மூணுமே ஒரே பேட்ச் தான், கிளாஸஸ்லாம் ஒரே கிளாஸ் தான், சரியா? ஸோ இது விடியல் காமர்ஸ். ஸோ விடியல் காமர்ஸ் ஃபார் 11th and 12th இதான் முதல் தடவை we introduced. The first time we introduced and already it's a huge hit. நிறைய காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் have been utilizing the expertise of நம்மளோட ஐஸ்வர்யா மேம் அண்ட் ஏஞ்சல் மேம். ஸோ இதான் விடியல் காமர்ஸோட டீட்டெயில்ஸ். திஸ் இஸ் ஃபார் 2 years 11th standard. 11th standard பசங்களுக்காக 2 வருஷம் காமர்ஸ் கோர்ஸ் பசங்களா. எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சார் எங்கே சார் பார்க்குறது? எங்கே சார் பார்க்குறதுனா பசங்களா, யூ ஹாவ் டு கோ டு வேதாந்து மாஸ்டர். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோவுக்கு கீழே வந்தீங்கன்னா யூ ஹாவ் ஆல் த லிங்க்ஸ். இங்கே பார்த்தியா, வேதாந்து ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல், அதை கிளிக் பண்ணால் எல்லாமே வரும்டா. ஸோ வேதாந்து ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் கிளிக் பண்ணினா எல்லாமே வரும். நான் சொன்ன எல்லா கோர்சஸும் வரும். யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். இங்கே இப்போ விடியல் 2 years, விடியல் நீட், விடியல் காமர்ஸ், விடியல் காமர்ஸ், அப்புறம் புல்லட் கோர்ஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் எடுக்கிற கோர்சஸ் எல்லாமே இருக்கு. தீம் அனலிஸ்ட் ஃபார் ஸ்டேட் போர்ட். ஓகே, தென் யூ ஹாவ் வாட் எல்ஸ் டு வி ஹாவ், லெட் மீ செக். விடியல் கோர்ஸு, அப்புறம் நீட் வெற்றி, நீட் ட்ராப்பர்ஸ் கோர்ஸ். அதுக்கப்புறம் வி ஹாவ் த சேலஞ்ச் 100 புக்ஸ். எங்கடா சேலஞ்ச் 100?
காணாம போயிடுச்சு. Challenge 100 is not there. Okay, let me show it to you over here. Okay, so இதெல்லாம் தான் நம்மளோட கோர்சஸ் பசங்களா. நம்மளோட காமர்ஸ் கோர்ஸ் ஃபார் 1 year 12th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே இருக்கு. Okay, now going to 10th standard. Any 10th student in the chat, can you all make some noise? Chatல எப்படி சார் நாய்ஸ்? ஃபயர் போடுங்கடா டேய். ஒரு ஃபயர், ஒரு ஏடி ஸ்கொயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். Sir, I am from VDL batch. I joined SVC. Rohit, congrats da. Super happy for you. All the best for your college life. Very, very happy to see you here. Nalla padi Rohit. Do well. So, நம்ம 10th பசங்களுக்கு நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் அவ்வளோவா இல்லைடா டே. 10th நம்ம வேதாந்தில் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களா சார்? ஆமாம் பசங்களா, முதல் தடவை வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலையும் வேதாந்து ஹிஸ்ட்ரிலையும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஒரு 10th கோர்ஸ் எடுக்கிறேன். ஸோ தட் இஸ் த இக்னைட் பேட்ச். ஸோ இக்னைட் பேட்ச் வந்து இட் இஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போர்டு எக்ஸாமுக்காக எல்லா சப்ஜெக்டும், மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஹிந்தி இருக்கா சார்? இல்லை. ஃப்ரெஞ்ச் இருக்கா சார்? இல்லை. சான்ஸ்கிரிட் இருக்கா சார்? இல்லை. தமிழ் மட்டும்தான். அப்புறம் இங்கிலீஷ், என்ன இங்கிலீஷ் சார்? கம்யூனிகேட்டிவா லிட்ரேச்சரா? லிட்ரேச்சர் பசங்களா, நாட் கம்யூனிகேட்டிவ். ஸோ அதை மட்டும் ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். ஏன்னா நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. சார் அப்போ எனக்கு நான் கம்யூனிகேட்டிவ் நான் சேரலாமா? சேரலாம், இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணாத. ஓகே சார், நான் ஹிந்தி படிக்கிறேன், நான் தமிழ் கிளாஸ் ஸ்கிப் பண்ணிடலாமா? ஸ்கிப் பண்ணிடு. பட் த பேட்ச் இஸ் காமன் பசங்களா. இட்ஸ் இக்னைட் பேட்ச் ஃபார் 10th CBSE. எதுக்கு இதை ஆரம்பிச்சோன்னா டு ஃபோக்கஸ் ஆன் காம்பிடென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்கு. ஆமாவாடா, இக்னைட் பேட்ச் பசங்களா. என் வாட்சை வந்துட்டேன். I think I cultivated somewhere. So I have Ignite batch. இப்போ 7 மணிக்கு எனக்கு கிளாஸ் இருக்குது. இதை முடிச்சோடனே எனக்கு இங்கே தான் கிளாஸு. ஸோ இக்னைட் பேட்ச் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு ஏன் ஆரம்பிச்சோன்னா ஃபார் காம்பிடென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மெயினாக டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பேசிக்ஸ் கொரோனா டைமில் 2020லேருந்து 2023 வரைக்கும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், அப்படி தான் நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே சார், இதெல்லாம் எப்போ சார் நடத்துகிறானுங்க? ஸோ அதை we want to revise, revisit and make sure you guys are comfortable. So that is what we do in this batch. From the basics we will teach you பசங்களா. ரொம்ப ஃபன்னான batch. The best part is the teachers. The best part is the teachers. Joshua கரெக்டாக சொன்னான் பார். Joshua, I am so happy you sent that. Joshua வந்து நான் சத்தியமாக எதிர்பார்க்கல பசங்களா. அந்த பையன் டீச்சர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். பசங்களா, the teachers are insane. They are very, very good teachers. Okay, so biology வந்து கோபிகா மேம் இருக்காங்க. She is a 11th and 12th NEET teacher. கோபிகா மேம்னு சும்மா you can check வேதாந்துல யூடியூப்ல சும்மா கோபிகா மேம் போட்டுப்பாங்க. She is very famous biology teacher for NEET. அவங்க தான் நம்மளோட 9th 10th நம்ம 10th இக்னைட் பேட்ச் எடுக்கிறாங்க. அண்ட் யூ ஹாவ் சுரேஷ் சார். அவர் வந்து NIT ட்ரிச்சியில் படித்தார் பசங்களா. நம்ம சுரேஷ் சார் பார்த்தோம்ல, VDL பேட்ச் 11th 12th எடுக்கிறாருல, அவர் தான் மேத்ஸ் எடுக்கிறாரு என் கூட நம்ம இக்னைட் பேட்ச்சில். அவர் படித்ததே NIT ட்ரிச்சி. NIT ட்ரிச்சி தெரியுமா? இந்தியாவிலே நம்பர் 1 NIT. இட்ஸ் நாட் ஈஸி டு கெட் இன் பசங்களா. அவர் அங்கே படித்த ஒரு ஆள். He is also in this batch. I will also be teaching maths and chemistry. அதுக்கப்புறம் physics லெரின் மேம், தமிழன் சார், ஓகே, இங்கிலீஷ் சாண்ட்ரா மேம், சோஷியல் சயின்ஸ் சுபா மேம், அண்ட் இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு புது டீச்சர் வராங்க சோஷியல் சயின்ஸுக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி எக்ஸைட்டிங் பேட்ச் பசங்களா. அண்ட் திஸ் பேட்ச் இஸ் அகெயின் சேம் VDL பேட்ச் மைய லைவ் பேட்ச். இது ஆன்லைன் பசங்களா. ஸோ யூ ஹாவ் டு ஜாயின் வித் யோர் ஃபோன் லேப்டாப்பில் சேரணும். இது இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் நான் இப்படி டீச் பண்ணுவேன் நின்றுட்டு. இதே மாதிரி தான் யூடியூப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, வேதாந்து பிளாட்ஃபார்மில். ஸோ ஃபோனில் வேதாந்து ஆப்பில் ஜாயின் பண்ணணும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில். இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டரில் வேதாந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பேட்சை சேர்றவங்க யூ கேன் ஆக்சஸ் த கோர்ஸ். ஆன்லைன் பசங்களா லைவ் கிளாஸ் இருக்கும். இப்போ இது போயிட்டுருக்க பேட்ச். ஸோ நவம்பர் டிசம்பருக்குள்ளே போர்ஷனை முடிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ சேர்ந்தீங்கன்னா சில ரெக்கார்டிங்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். சில இது முடிஞ்சிருச்சு, அதை ரீப்ளே நீங்கள் பார்க்கலாம். இனிமேட் நிறையா கிளாஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த பேட்ச் ஆரம்பித்தது போன மாதம் தான். திஸ் பேட்ச் ஸ்டார்டட் ஒன்லி லாஸ்ட் மந்த். ஓகே, ஸோ இக்னைட் எக்ஸ் பேட்ச் ஃபார் த என்டையர் ப்ரைஸ், the prime batch is only 5,000.
இது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து. Again, are you happy, parents and students? I want to hear it from all of you. ஏன்னா Independence Day, we are running this freedom sale. I hope you guys realize that. ஸோ பசங்களா, நிறைய பேர் பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் டியூஷன் போனாலும் இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஓகே, இட்ஸ் கிரேசி. ஏன்னா நான் வந்து ஐ லிவ் இன் அண்ணா நகரில் நிறைய டியூஷன் சென்டர் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் ப்ரிட்டி எக்ஸ்பென்சிவ் பசங்களா, ஈவன் ஃபார் ஒன் சப்ஜெக்ட். ஐம் ஷூர் உங்களுக்கு தெரியாததா டே, உங்களுக்கு தெரியாததா? ஸோ ஸோ நம்மளோட இக்னைட் பேட்ச் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து பசங்களா. திஸ் இஸ் இன்க்ளூடிங் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் சேர்த்து. திஸ் இஸ் ஃபார் ப்ரைம் பேட்ச். ப்ரைம்னா அதே பேட்ச் தான் ரெண்டுமே. இது புக்ஸ் இல்லாமல் இது புக்ஸோட. ஸோ புக்ஸ்னால் 4 புக் வரும் பசங்களா, என்னோட சேலஞ்ச் 100 புக்ஸ். ஸோ 4 புக் வரும், தமிழ் மட்டும் வராது. 4 புக்ஸ் வரும் இதில், இன்ஃபினிட்டியில். ஓகே, அண்ட் ஃபைனலி சேலஞ்ச் 100. ஸோ சேலஞ்ச் 100 இஸ் ஆல்சோ அவைலபிள் அட் அ ரெடியூஸ் ப்ரைஸ் பசங்களா. இதாண்டா கூப்பன் கோட். ஸோ கூப்பன் கோட் இதான். நான் வந்து சாட்டில் லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ்ஜேனா என் இனிஷியல் ஷிமோன் ஜோசப், எஃப்டி ஃப்ரீடம் 2026. ஓகே, ஸோ தட்ஸ் த கோட். ஸோ இதான் நம்ம சேலஞ்ச் 100 4 புக்கோட ப்ரைஸ். ஏன்னா தமிழ் புக் இப்போ தான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. தமிழ் புக்கு ரெடி பண்ணியாச்சுடா, தமிழ் புக்கு ரெடி பண்ணியாச்சு, இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் சிலபஸ் மாறி இருக்குடா 10th சரியா. ஸோ திஸ் இஸ் மேத்ஸு, சயின்ஸு, இதெல்லாம் பக்கா, இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மேட்சிங் வித் யுவர் சிலபஸ். சார் வெறும் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்னா அப்படியும் வாங்கலாம், தனித்தனியாகவும் வாங்கலாம். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர். யூ கேன் செக் இட் அவுட் லேட்டர். ஓகே, நவ் 12th பசங்களா அகெயின் சேலஞ்ச் 100. பசங்களா சேலஞ்ச் 100 வாஸ் த கேம் சேஞ்சர் லாஸ்ட் இயர். ஓகே, ஐ ஃபைண்ட் இட் வெரி ஹார்ட் டு டாக் அபவுட் திஸ். இது என்னோட புக்கு தான். ஆர்டி சர்மா வந்து அவரை புக்கை பற்றி அவரே பேச மாட்டார். பட் எனிவே, ஐ வாண்ட் டு சே தட் ரியலி இட் மேட் அன் இம்பேக்ட் பசங்களா. யூ ஹாவ் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் யூ ஆஸ்க் யுவர் சீனியர்ஸ். உன் ஸ்கூலில் உன்னோட 12th முடித்த சீனியர்ஸ், 10th முடித்த சீனியர்ஸ்ட்டை கேட்டு பாருங்கள். ஏன்னா டே என் லைஃபே ஒரு எக்ஸாம்பிள்ரா. நான் வந்து ப்ரீ போர்டு எக்ஸாமில் 360 மார்க் வாங்கினேன். ப்ரீ போர்ட்னா போர்டு எக்ஸாம் முந்தின மாதம். போர்டு எக்ஸாம் ஃபெப்ரவரினா நான் ஜனவரி மாதம் ஐ காட் 360 அவுட் ஆஃப் 500. 360 அவுட் ஆஃப் 500 நீங்களே நினைப்பீங்க, என்னடா ஷிமோன் சார் 360 தானா, அப்போ ஷிமோன் சார் வேஸ்ட்டா, 360 வாங்கியிருக்கீங்களே சார், என்ன சார் நீங்கள் ஹவு டிட் யூ பிகம் டீச்சர் சார்? ஸோ பசங்களா, எங்கள் அப்பா அதை தான் கேட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் பயந்துட்டாங்க, என்னடா 360 வாங்கியிருக்க, உன்னை நம்பினா ஐஐடி சேருவேன்னு பார்த்தா நீ போர்டு எக்ஸாமே தாண்ட மாட்ட போல. பட் ஒரு மாதம் ஐ ஸ்டடிட் PYQs, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்து ஒரு மாதத்தில் ஐ காட் 477. How many of you know that? டே கிரிஃபின் உண்மையிலேடா, நான் ரிப்போர்ட் கார்டு எடுத்து நெக்ஸ்ட் ஐ ஷோ ரிப்போர்ட் கார்டு ஒன்லி. ஓகே, ஸோ ஐ காட் 477 in 1 month பசங்களா. என்ன பண்ணனா வெறும் PYQs. ஏன்னா டே 10 வருஷமாக போர்டு எக்ஸாம் ஒரே கேள்வி தானே கேட்குறானுங்க, பெருசாக அவனை மாற்றவே மாட்டுறானுங்க, சிலபஸும் அவ்வளோ மாறல. ஸோ அதனால் இட்ஸ் வெரி ஈஸி பசங்களா. இந்த காலத்தில் போர்டு எக்ஸாமில் ஒரு 450 தாண்டுறது இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஓகே, ஒரு 20 years பேக் இட் வாஸ் ஹார்ட். 20 years பேக் 450 தாண்டுறவங்களே ரொம்ப கம்மி பேர்றா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 450 தாண்டுறவங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் ட்ரை டு யூஸ் இட். இது ஏன்னா இது PYQs பசங்களா. இட் ஹாஸ் ஆல் PYQs வித் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் வந்துச்சுரா. ஃபிசிக்ஸ் போன வருஷம் பிரிண்ட் பண்ணல. ஐ ஹோப் யூஆர் அவேர். ஃபிசிக்ஸ் இந்த வருஷம் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே, சார் ஃபிசிக்ஸ் புக் ரெடியா சார்? இட்ஸ் ரெடி பசங்களா. ஸ்டாக் இஸ் ரெடி, யூ கேன் ஆர்டர். 12th ஃபிசிக்ஸ் இப்போ ரெடிடா. ஏன்னா போன வருஷம் நாங்கள் பிரிண்டே பண்ணல. ஓகே, ஸோ இது எல்லாமே யூ கேன் see it in the description பசங்களா. These are your books. எல்லாத்துக்கும் யூ கேன் யூஸ் த சேம் கோட். பயாலஜி இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் புக்ஸ் that you can ever get for நம்மளோட 12th போர்டு எக்ஸாம். பிகாஸ் நிறைய பேர் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, JEE நீட் படிக்கிறவங்க. திஸ் இஸ் குயிக் ரிவிஷன் கார்ட்ஸ் ஃபார் JEE அண்ட் நீட் இன் கேஸ் யூ வாண்ட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தேவைப்பட்டா. ஏன்னா நான் இதை பற்றி அவ்வளோவா பேசினதே இல்லை, ஆனால் somehow students find it and they get it. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அவங்களா கண்டுபிடிச்சி இது நிறைய பேர் வாங்கிடுறாங்க.
ஸோ நான் இதை பற்றி அவ்வளோ பேசுனதே இல்லை. பட் ஆனால் somehow it is very popular among Tamil Nadu students. Okay, so if you are interested, I just thought I'll put it here. If you are interested, go check it out. Flash cardsனா பசங்களா ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. இது வந்து இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியல, பட் அந்த டிசம்பர் ஜனவரியில் கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்டா. ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ என்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை. ஐ வில் கெட் இட் அண்ட் ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ. ஓகே, இது வந்து குயிக் ரிவிஷன் புக்லெட். எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எக்ஸப்ஷன்ஸு அதெல்லாம் தனியாக எழுதியிருப்பாங்க. என்னெல்லாம் ஜேஇ நீட்டுக்கு தேவையோ. இது வந்து ஜேஇ கார்ட்ஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி நீட்டுக்கும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தத்வா புக்ஸ். தத்வா புக்ஸ் வந்து விடியல் பேட்ச்லேயே கிடச்சிரும். விடியல் பேட்ச்சில் இல்லாதவங்க, வேதாந்தூவில் படிக்காதவங்க, பட் வேதாந்து மெட்டீரியல் வேணும்னா அதுவுமே நீங்கள் தனியாக யூ கேன் பர்ச்சேஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அபவுட் இட். ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். JEE main PYQs 8 years, last 8 years ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ். நிறைய பேர் வந்து சார் 20 வருஷம் சால்வ் பண்ணுமா, 30 வருஷம் சால்வ் பண்ணுமா, தேவையில்லை. ஓகே, ஐ வாண்ட் யூ டு சால்வ் 8 years. ஏன்னா லாஸ்ட் 8 yearsல நிறையா ஷிஃப்ட் இருந்திருக்கு பசங்களா, நிறையா ஷிஃப்ட்டு. ஓகே, நிறையா ஷிஃப்ட்னா மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டு, ஜனவரியில், அப்புறம் ஏப்ரலில். ஸோ அந்த எல்லா பேப்பரும் வேறு பேப்பர்ஸ். ஸோ அந்த எல்லா பேப்பரும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்காங்க வித் சொல்யூஷன்ஸ் பசங்களா. யூ கேன் செக் இட் அவுட். திஸ் இஸ் சாப்டர் வைஸ் அண்ட் டாபிக் வைஸ். ஸோ இது ஜேஇ மெயினுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th பசங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா ஐ திங்க் திஸ் 999 நாட் அ பேட் ப்ரைஸ் பசங்களா ஃபார் ஆல் 3 books ஐ கெஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் இட். அவ்வளோதான்டா. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். மீது எல்லா கோர்ஸுமே அங்கே லிங்க்ல இருக்குடா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இந்த வீடியோக்கு கீழே இருக்குடா. இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்கலாம். ஓகே, எவ்ரி திங் யூ கேன் கோ அண்ட் செக் இட் தேர். எல்லாமே இருக்கும். யூ கேன் செக் இட் அண்டர் தமிழ்நாடு. 9th and 10th தனியாக தேடலாம். ஸோ 9th and 10th கிளிக் பண்ணால் இக்னைட் எக்ஸ் பேட்ச் வருது பேர். ஸோ 9th and 10th கிளிக் பண்ணால் இக்னைட் எக்ஸ் பேட்ச் இருக்குது. அப்புறம் ஆல் பேட்சஸ். 11thனா விடியல் பேட்ச் இருக்கும். 11thனா விடியல் பேட்ச். 12thல விடியல் பேட்ச் இருக்குது. நீட்டுக்கு, ஜேஇக்கு எல்லாமே இருக்குது. அண்ட் ட்ராப்பர்ஸ்க்கு யூ ஹாவ் நீட் வெற்றி அண்ட் விடியல் ட்ராப்பர்ஸ் பேட்ச். விடியல் ஜேஇ ட்ராப்பர்ஸ், நீட் வெற்றி வந்து நீட் ட்ராப்பர்ஸ் பேட்ச். ஸோ இந்த விடியல் நீட் எல்லாமே ஆன்லைன் பசங்களா. இந்த விடியல் வெற்றி இதெல்லாம் ஆன்லைன் பேட்சஸ். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோனில் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? Great. So any doubts, any questions, feel free to ask. Books, I don't know why it's not here. Books நீங்க வேதாந்துல போய் V ஸ்டோர்ல டைப் பண்ணுங்க பசங்களா. வேதாந்து V ஸ்டோர் போயிட்டு இந்த கோட் அப்ளை பண்ணுங்கடா. நம்மளோட SJFD26 இந்த கோட் நோட் பண்ணிக்கோ. இந்த கோட் அப்ளை பண்ணாதான் இந்த பிரைஸ் வரும்டா. அது எப்போ வரும்னா செக் அவுட் பண்றப்போ இந்த கோட் அப்ளை பண்ணு. சரியா? ஹாப்பி? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? இக்னைட் பேட்ச் வந்து 7 to 10 ரா. 7 to 8, 8 to 9, சம்டைம்ஸ் 9 to 10 3 கிளாஸ் இருக்கும் பசங்களா. எங்களோட கிளாஸ் டைமிங் எல்லாமே ஈவினிங்டா. 6:30க்கு மேலே தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஸ்கூலில் முடிச்சுட்டு வரதே 6-7 மணி தான். ஸோ அதனால் எங்களோட பேட்சஸ் விடியல் பேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6:30க்கு மேலே தான். நீட் மட்டும்தான் கொஞ்சம் அதிக கிளாஸஸ் தேவை. ஸோ சம்டைம்ஸ் 4:45க்கு ஆரம்பிக்கும். நீட் பேட்ச் மட்டும் 4:45க்கு ஆரம்பிக்கும். ட்ராப்பர்ஸ் பேட்ச் காலையிலேடா. ட்ராப்பர்ஸ் பேட்ச் டே டைமில் நடக்கும். ஏன்னா ட்ராப்பர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸோ டே டைமில் நடக்கும். ஓகேவாடா? ஸோ ட்ராப்பர்ஸ் டே டைம். விடியல் இக்னைட் எல்லாமே 6:30க்கு மேலே. விடியல் நீட் மட்டும் 4:45க்கு ஆரம்பிக்கும். ஏன்னா நீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவை பசங்களா. பயாலஜியில் ரொம்ப நிறையா போர்ஷன் இஸ் தேர் டு கவர். தட்ஸ் வை. சார் இப்போ நாங்கள் சேரலாமா சார்? எல்லாமே எஸ், ஆஃப்கோர்ஸ் யூ கேன் ஜாயின். பட் லைக் ஐ செட், யூ ஹாவ் டு ஹாவ் த மைண்ட் செட் டு ஒர்க் ஹார்ட் வித் அஸ் பசங்களா. ஏன்னா இதெல்லாம் எப்போ உனக்கு நல்லா பயன்படும்னா நீ அதை யூஸ் பண்ணாதான். உண்மையிலே தே ஆர் வெரி குட். பிகாஸ் தே ஹாவ் பசங்களா ரொம்ப எஃபர்ட் போட்டு வி ஹவ் brought a very good set of teachers. டீச்சர்ஸ் அமைகிறதே ரொம்ப கஷ்டம்டா. அண்ட் அமைஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு புரியும். நிறைய பேர் நம்ம கோச்சிங் போய் சேருமா, அங்கே போனோடனே ஒரு 2 மாதத்தில் டீச்சர் மாறிடுவாங்க. இது ரொம்ப நார்மல் பசங்களா. நான் கோச்சிங் மேலே தப்பாக சொல்லடா. டீச்சர்ஸ் இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னா
லைஃப் ஹேப்பன்ஸ் ரைட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டீச்சர்ஸ் நீ முடிக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து அந்த கஷ்டம் அனுபவித்தவங்களுக்கு தான் புரியும் அந்த அருமை. ஸோ விடியல் பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் கடந்த 3 வருஷமாக we are all together பசங்களா, ஆல்மோஸ்ட் த சேம் செட் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ இந்த பேட்ச் உனக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் நீ 11th 12th முடிக்கிற வரைக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக் ஹேப்பன் பசங்களா. ஓகே, ஸோ யூட்டிலைஸ் இட் அண்ட் லைக் ஐ செட் நீங்களும் எஃபர்ட் போடுங்க. எது படித்தாலும் சேலஞ்ச் புக் வாங்குறியா அதை யூஸ் பண்ணு, அதை சால்வ் பண்ணு. அதை வச்சுட்டு கூகுளில் போய் ஏஐயில் செக் பண்ணாத, சாட் ஜிபிடி பார்க்காத, ஜெமினாயில் செக் பண்ணாத. ஸோ ஏஐ வந்ததை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ண ஆரம்பி. ஏஐ உனக்காக வேலை செய்வை, ஆனால் நீ போய் அடிமையாக இருக்காத. நீ போய் வந்து சொல்யூஷன் கேட்குறது, சொல்யூஷனை பார்த்து புரிஞ்சிக்காமல் அப்படியே ஆன்சர் எழுதுறது, அதெல்லாம் வேஸ்ட்ரா. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் தட் இன் த ரைட் வே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸ் இருக்குடா, தோ ஏகலவ்யா ஜேஇ year-long test series is there for 12th standard. 11th standard add பண்ணலன்னு நினைக்கிறேன். I'll ask them to add it. Okay, 12th தான் இருக்கு video, I mean ஏகலவ்யா test series. Okay, so that's about it guys. challenge 100 எங்க சார்? challenge 100 வேதாந்து ஸ்டோர். அது சும்மா கூகுளில் டைப் பண்ணிங்களேன், வேதாந்து ஸ்டோர், வேதாந்து போட்டால் அது வரும். அங்கே போய் எல்லா challenge 100 புக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதில் என்னோட கோட் அப்ளை பண்ணுங்கள். லைக் இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த ப்ரைஸ், SJ Shimon Joseph Freedom 26 FD 26. Okay, so all the very best and hope to see you all in these batches very soon. Take care, love you all the very best. Take care guys, bye bye.